சென்னை சைதாப்பேட்டையில் 11 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்து புதிதாக மெட்ரோ குடிநீரை விநியோகம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை சைதாப்பேட்டையில் 11 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரம் எதிரொலியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் மெட்ரோ குடிநீர் வாரியத்தின் ஊழியர்கள் சென்று அந்த தண்ணீர் தொட்டி சுத்தமாக உள்ளதா என்றும் அந்த தண்ணீர் தொட்டியில் ஏற்கனவே பழைய அந்த தண்ணீரை அகற்றிவிட்டு ப்ளீச்சிங் பவுடர் அந்த தொட்டியை சுத்தம் செய்து அதற்கு பதிலாக புதிய தண்ணீரை அந்த தொட்டியில் நிரப்பும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். 3 துறை சார்ந்த ஊழியர்கள் தற்பொழுது அந்த பகுதியில் பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக மருத்துவத்துறை சார்பாக அங்கே ஒரு மருத்துவ முகாம் நேற்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாம் நேற்று, இன்று, நாளை 3 நாட்கள் நடைபெறும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பகுதி முழுவதுமே ப்ளீச்சிங் பவுடரை தெளித்து ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்பாக கொசு அந்த ஒரு விழிப்புணர்வு வாசகத்தை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.